ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரைடல் விலாக் தான். நமக்கு இன்றைக்கி வந்து மொத்தம் 3 ப்ரைடு இருந்தது. காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்புறப்போ மணி வந்து 2:30 ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மேக்கப் போட போகிற ப்ரைடோட பிளேஸ் வந்து திருக்காட்டுப்பள்ளி. நம்ம வீட்லேருந்து அங்கே போகிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆணுச்சு. அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. 2:30 மணிங்கிறதுனால அவ்வளோவா கூட்டமே இல்லை. ரோடெலாம் வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அந்த மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணி நம்ம ப்ரைடோட பிளேஸையும் வந்து ரீச் பண்ணியாச்சு. போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள்ட்ட வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணி காய வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அங்கே யாருமே வந்து முழிச்சிடல. இவங்க மட்டும் கரெக்டாக ரெடியாக தான் இருந்தாங்க. நான் கூட அசிஸ்டிங்க்கு வந்து கலையை கூட்டிகிட்டு போயிருந்தேன். போனோடனே அவளை வந்து அவங்க ஹேர் எல்லாத்தையுமே வந்து ப்ரெப் பண்ண வந்து சொல்லிட்டேன். கலை தான் இப்போ வந்து நம்ம பார்லரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு 3 ப்ரைடு இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து ஹேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளேயுமே வந்து இவங்க ஃபேஸ் மேக்கப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்களுக்கு வந்து சாய்ஸ் எப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் போல்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க சாரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஐ லுக்கு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். நம்மக்கிட்ட வந்து நம்ம ப்ரைடல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்தே மேக்கப் வந்து ஸ்டார்டிங் வந்து 5000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது வித் ஜுவல்லரியோட. இதில் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் வந்துடும். இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக மேக்கப் முடிச்சுட்டு ஐ மேக்கப் அப்புறம் வந்து ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஷூட் ஆகிற மாதிரி ஒரு லிப் ஷேடும் வந்து நான் போயிருந்தேன். நல்லா டார்க் ஷேடாக வந்து கொடுத்துருந்தோம். இவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கான்டோரிங் ப்ளஷ் எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்கும் வந்து பண்ணியாச்சு. இவங்களோட முகூர்த்தம் டைமிங் வந்து நம்மக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா 4 to 6 தான் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம கரெக்டாக அவங்கள டைமுக்கு கரெக்டாக வந்து 4:10 அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி விட்டாச்சு. ஃபுல் மேக்கப்பும் முடிச்சாச்சு. பட் அவங்க போகிறதுக்கு வந்து எப்படியும் 6 கிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு மேக்கப் முடிச்சு நிறையா டைம் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு அழகாக ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம கேமராவில் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து வந்து கிளம்பணும் நெக்ஸ்ட்டு ப்ரைட் பிளேஸுக்கு. இவங்களோட ஃபைனல் லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களோட இயரிங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஜுவல்லரியாக இருக்கட்டும், எல்லாமே மேக்கப்புக்கு வந்து அவங்களுக்கு அழகாக ஷூட் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரீல்ஸ்க்காகவும் போஸ்ட்டுக்காகவும் ஃபோட்டோஸும் ரீல்ஸும் வந்து எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து நம்ம கிளம்பணும் அடுத்த ப்ரைட் போகிறதுக்காக. இவங்களுக்கு போட்டிருக்க மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைடுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே டீ பாய்னு ஒரு கடையில் வந்து நிறுத்தி டீ பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்து அங்கேருந்து நம்ம கிளம்பணும். நெக்ஸ்ட்டு ப்ரைடோட பிளேஸ் வந்து இங்கேருந்து வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காமிச்சிச்சு. அவங்களோட ஊர் வந்து மின்னாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிறதுக்குள்ளேயுமே வந்து நல்லா விடிஞ்சிருச்சு. விடிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் சன்லாம் வந்து வெளியில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு மேக்கப் முடிச்சுட்டு நம்ம செகண்ட் மேக்கப்புக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஆடுது, ஷேக் ஆகிட்டே இருக்கு. அவன் வேற தெரியறா. எனக்கு தெரிஞ்ச ஓகேவா? இன்னைக்கு மொத்தம் 3 ஆர்டர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து திருக்காட்டுப்பள்ளியில் முடிச்சுட்டு அப்படியே தெம்மாவூர் தாண்டி மின்னத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். மின்னாத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்து வீட்டில் தான் வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக வந்து இந்த மைக் செட்லாம் போட்டு பாட்டெல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க கிளிப்பில் வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட ஊரும் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா கோயில் குட்டி குட்டியாக இருந்துச்சு. உள்ளே வந்து நல்ல இன்டீரியர். இவங்களோட ஊர் இப்போ இருக்கிற வீடு வந்து நல்ல இன்டீரியரு. இவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு கோயிலில் தான் கல்யாணம். நம்ம வரத்துக்குள்ளே சாரீ எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சாரீ ட்ரே பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட மேக்கப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நார்மல் பேக்கேஜ் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்கப் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்களும் கொஞ்சம் வந்து நல்லா போல்டாக தான் ஐஸ் எல்லாம் போயிருந்தாங்க. அவங்களோட சாரீ கலருக்கு மேட்சிங்காகவே நம்ம ஐ லுக்கும் வந்து அவங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். இவங்க வந்து சூப்பராக ஜாலியாக நம்ம மேக்கப் பண்ணிகிட்ருக்கப்போ ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்தாங்க. நம்மக்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரியாக சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க.
போனதே தெரியல. இவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்து நமக்கு ஒரு முஸ்லீம் பிரைட் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கலப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரீலேருந்து ஹேர்டூலேருந்து எல்லாமே பண்ண ஆரம்பித்தாச்சு. கலை வந்து ஹேரை வந்து ப்ரிப் பண்ணி அவங்க நார்மல் ட்ரெடிஷ்னல் தான் பின்னாடி கேட்டிருந்தாங்க ஜடை. அதனால் அதையுமே வந்து அவளே வந்து முடிச்சிட்டா. நான் வந்து ஃபேஸ் மேக்கப் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ் மேக்கப்பும் வந்து நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன். எப்பொழுதும் வந்து ஒரு பிரைடு அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து நான் தனியாகவே போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு நாளில் வந்து 2 இல்லாட்டினா 3 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கூட அசிஸ்டிங்க்கு நம்ம அழைச்சிட்டு போனால் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கா அப்படின்னு லாஸ்ட்டில் வந்து பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவங்க ஹெல்ப்புக்கு இருக்கிறப்போ ஹேரெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். இவங்களோட முகூர்த்தம் டைமிங் நம்மக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா 7:30க்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து தாலி கட்டிடணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களோட பத்திரிக்கையில் வந்து 9 மணி வரைக்கும் போட்டிருந்துச்சு. நான் கரெக்டாக 7 மணிக்கு வந்து இவங்க வீட்டுக்கு போகிறப்ப அப்போ தான் குளிச்சுட்டு வந்தாங்க. கேட்டால் தண்ணி வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து நம்ம அவங்களுக்கு கரெக்டாக மேக்கப்லாம் முடித்து கரெக்டாக ரெடி பண்ணி விட்டுட்டோம். இப்படி திரும்புங்க தோட சரி பண்ணுங்க. தோட மாதிரி போஸ்ட் கொடுங்க. அழகாக இருக்கீங்க. நானும் போடுறேன். கண்ணை மூடுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம அவங்கள ஃபோட்டோஸ் எடுத்து அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அழகாக இந்த ஆலமரம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன். அடுத்த பிரைட் வந்து நமக்கு முஸ்லீம் பிரைட். இங்கேருந்து அவங்க இடத்துக்கு போகிறதுக்கு அதே 25 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே போய் ரீச் ஆயாச்சு. இவங்கள்தான் அவ்வளோவா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கலை. கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம். அதை தான் நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரும் தஞ்சாவூர் செங்கிப்பேட்டி அந்த நம்ம அஃபோர்டபுள் ரேஸில் ரொம்ப அழகாகவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். பாய்.